60 வயசு உள்ள பாட்டிமா வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து திரும்பி எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க. 10 வருஷமா வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து கனெக்ஷன் இல்லாம இருந்தாங்க. அதனால இப்போ அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு தான் அவங்க போறாங்க. சிஸ்டர் வீட்டுக்கு ஒரு பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, சிஸ்டரோட வயசு பசங்களையும் வந்து மீட் பண்றாங்க. அவங்க மேல ஏதாவது கோவம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் அதே மாரி எல்லா பெர்சன்ஸ்கிட்டயும் வந்து கேட்குறாங்க, என் மேல ஏதாவது கோவம் இருக்கான்னு. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பாஸ்ட்ல செஞ்ச தப்பு எல்லாமே வந்து வெளியில வருது. அப்புறம் சீக்ரெட்டான விஷயம் எல்லாமே வந்து வெளியில வருது. இவங்க என்னென்னலாம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து மறைச்சு வச்சிருந்தாங்களோ, அந்த மறைச்சு வச்ச விஷயம்லாம் வெளியில வருது. அதனால அந்த பார்ட்டியே வந்து பார்ட்டியாட்டமே இல்ல. உங்கள கேவலப்படுத்துறதுக்கும், உங்கள பயமுறுத்துறதுக்கும் மாரி இருக்கு. இந்த 60 வயசுல வந்து பயங்கர யோசனையோடையும், மறதியோடையும் இருக்கவங்க, அதிகமா டேப்லெட் வேற எடுத்துக்கிறாங்க, மெடிசன் வேற எடுத்துக்கிறாங்க. தன்னோட மறதிய போக்குறதுக்கும், அதுக்கப்புறம் வயித்துப்போக்க வந்து சரி பண்ணுறதுக்கும். அப்புறம் ட்ரிங்க்ஸு வந்து அதிகமாக எடுத்துக்கிறனாலே இவங்களே வந்து இவங்க அன்கான்ஷியஸாக வந்து ஆகிப்பாங்க சில நாட்கள்ல. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஃபேமிலி பார்ட்னர்ஸும் அப்புறம் வராங்க. அப்புறம் அவங்க அம்மாவையும் பார்க்குற மாரி இருக்கு. அவங்க சிஸ்டரை பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டரை அவங்களுக்கே தெரியாம ரகசியமா கால் அடிச்சு சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபேமிலிக்கு. அப்புறம் அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே வந்து பார்க்க வந்துட்டாங்க. பார்க்க வந்தோடனே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான மறதி ப்ராப்ளம் இருக்குது. தான் கூட இருக்கவங்களே யார் யாருங்கிற மறக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அப்புறம் அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம், "நீ ஏன் இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்ட? 10 வருஷமா வரவே இல்லை, பார்க்கவே இல்லை" அப்படின்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த பார்ட்டியோட கடைசியில் பார்த்திங்கன்னா, சமைக்கவும் தெரியாமல் சமைச்சதை கொட்டியும் கடைசியில் இவங்க அசிங்கப்பட்டது தான் மிச்சம்.